பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் கூட உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆவிக்குரிய போராட்டம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டத்தை போராட வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே வந்துட்டோம். முன்னாடியெல்லாம் போராட்டம் என்னைக்காவது ஒரு நாள் தான் இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படுகிறது? போராட்டமே வாழ்க்கையாய் போச்சு. நிறைய பேர் சொல்கிறோம் போராட்டம்தான் வாழ்க்கை. முன்னாடி போராட்டம் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு போகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திற்காக போராட வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம்? இது எங்கே ஏற்படுது? இதனால் வருகிற விளைவுகள் என்ன? இதை நான் எப்படி மேற்கொள்வது? நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நல் யோசனை உன்னை காப்பாற்றும். புத்தி உன்னை என்ன செய்யுமா? பாதுகாக்கும். நல் யோசனை உன்னை என்ன செய்யும்? காப்பாற்றும். ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கு முன்னாடி யோசனை பண்ணணும். பேசுவதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். இன்னைக்கு யோசிக்கிறது இல்லை. பேசுவதற்கு முன்பாக என்ன செய்கிறது இல்லை? இன்னைக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை. யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம், என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு என்ன செய்யணும்? தீவிரமாய் இருக்கணும். கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்கணும். பேசுகிறதற்கு என்ன செய்யணுமா? பொறுமையா இருக்கணும். கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? தீவிரமா இருக்கணும். பேசுகிறதற்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதிர்மறையா தான் இருக்கு. நம்ம என்ன நடக்கிறோம் அப்படின்னா கேட்கிறதற்கு தாமதப்படுகிறோம், பேசுகிறதற்கு அவசரப்படுறோம்ல. வேதனை கேட்கிறதற்கு எப்படி இருக்கணும்? தீவிரமா இருக்கணும். பேசுகிறதுக்கு என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது, நீ நல்ல யோசனை பண்ணு. சில நேரத்தில் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பாக சொல்றாங்கல்ல, நல்ல யோசனை பண்ணியா? யோசனை பண்ணி தான் முடிவு எடுத்தியா? யோசித்தியா? இல்ல எதுக்கு? ஏதாவது ஒரு காரியத்தை முடிவெடுப்பதற்கு. ஆனா யோசிக்காம எடுக்கிற முடிவினால வருகிற விளைவு வரும்போது நம்ம என்ன சொல்லுகிறோம்? அன்னைக்கே நான் யோசித்திருக்கலாம். யோசிக்காம நான் என்ன செய்துட்டேன்? நான் பேசிட்டேன். இப்படியெல்லாம் வரும்னு எனக்கு என்ன செய்யாது? எனக்கு தெரியாது. இதெல்லாம் எப்போ? அந்த விளைவுகள் வந்ததுக்கு பிற்பாடு தான் நம்ம பேசுறோம். வேதம் சொல்லுது, அது உன்னை காப்பாற்றும், அது உன்னை பாதுகாக்கும். Glory to God. 15வது வசனத்துல, மாறுபாடான பாதைகளிலும் கோளான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ என்ன செய்யப்படுவாய்? நீ தப்புவிக்கப்படுவாய். நீ என்ன செய்யப்படுகிற? தப்புவிக்கப்படுகிற. எப்போ? நான் நல் யோசனை பண்ணும் பொழுது. அதனாலதான் 1வது வசனத்துல, என் மகனே, நீ உன் செவியை என்ன செய்யணுமா? ஞானத்திற்கு சாய்த்து கேட்கணும். உன் செவியை சத்தியத்திற்கு சாய்த்து கேட்கணும். காரணம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ரைட். இந்த ஆவிக்குரிய போராட்டம் பொதுவா எங்க ஆரம்பிக்குது? பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சிந்தையில் தொடங்குது. எங்க தொடங்குது? முதல்ல நம்முடைய சிந்தையில் தொடங்குது. நம்முடைய எண்ணங்கள். நல்ல கவனிங்க, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய எண்ணங்கள் தான் அவனை நடத்துகிறது. அதனாலதான் சொல்றான், எண்ணம் போல வாழ்க்கடா அப்படிங்கிறான். உங்க எண்ணம் தான் ஒரு மனிதனை என்ன செய்கிறது? நடத்துகிறது. நல்ல கவனிங்க. அப்ப நம்முடைய எண்ணங்கள் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இருளின் ராஜ்யத்திற்கும் இணைப்பு எங்க இருந்து வருது அப்படின்னா நம்ம எண்ணத்துல இருந்தான்.
தேவராஜ்யத்திற்கும் இருளின் ராஜ்யத்திற்கும் நாம் எங்க இருந்து இணைக்கப்படுகிறோம்? சிந்தையிலிருந்து இணைக்கப்படுகிறோம். Glory to God. அப்போ ஒரு பிசாசு தன்னுடைய சிந்தையில் குடியேறி விட்டால் அவனுடைய வாழ்க்கை தகர்க்கப்பட்டுரும். நான் இப்படி சொல்றேன், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தகர்க்கப்பட்டுரும். பிசாசுக்கு என்ன இல்லை தெரியுமா? ரூபம், சரீரம் கிடையாது. அவனுக்கு என்ன தேவை? ஒரு சரீரம் தேவை. அதனால தான் அவன் ஒரு சரீரத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் தங்குவதற்கு ஒரு இடம் தேவைங்க. நீங்க அந்த இடத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் முதல்ல சும்மா சாதாரணமா வர மாட்டான். அவன் என்ன செய்வான்? உங்களை முழுமையாய் ஆளுகை செய்வதற்கு இடம் இருக்கா? நான் சொல்றது புரியுதா? நீங்க ஒரு வீடு வாடகைக்கு பாக்குறீங்க. அந்த வீட்டுல தண்ணி எப்படி? நல்லா எல்லாரும் வசதியா இருக்க முடியுமா? கிச்சன் நல்லா இருக்கா? கிச்சன்ல நல்லா வேலை செய்ய முடியுமா? ஃப்ரீயா இருக்கா? காத்து வருதா? இதெல்லாம் பார்த்து தான் என்ன செய்வீங்க? ஒரு குடி இருக்கிறதுக்கு ஒரு வீடை தேர்ந்தெடுக்கிறீங்க. அதே போல பிசாசு என்ன செய்கிறான்? அந்த வீட்டுக்குள்ள போனா ஃப்ரீயா இருக்கலாமா? நம்ம ஆக்குபை பண்ண முடியுமா? நம்மளுடைய கண்ட்ரோல்ல அவங்க வருவாங்களா? நம்மளுடைய கண்ட்ரோல்ல அவங்க இருப்பாங்களா? ஏன்னா அவன் பாதிக்கப்படக்கூடாது பாருங்க. உங்க பாதிப்பு குறித்து அவன் பயப்படல, அவன் பாதிப்பு விடக்கூடாது. அப்ப உள்ள வந்துருதான். அப்ப உள்ள வருவதற்கு வாசலே என்ன அப்படின்னா நம்முடைய சிந்தை தான் காரணம். வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க, இன்னைக்கு அநேக பேர் அந்த இடத்தை அவனுக்கு கொடுத்ததுனால நம்முடைய அதிகாரத்தை இழந்து, நம்முடைய உரிமையை இழந்து, நம்முடைய எப்படி சொல்றது, நம்முடைய எல்லா ஆளுகையும் இழந்து, ஒரு இப்போ நம்மகிட்ட இருந்த ஒரு கண்ட்ரோலை, நம்மகிட்ட இருந்த ஒரு கண்ட்ரோல் வந்து இன்னொருத்தட்ட போயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம அதை எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஏதோ ரொம்ப எல்லாவற்றையும் இழந்தது போல நம்ம இருந்துருவோம்ல. காரணம் என்ன? இவ்வளவு நாள் அந்த ஆளுகைக்குள்ள நான் இருந்தேன், நான் சொல்றத 10 பேர் கேட்டுட்டு இருந்தான். இப்போ அந்த 10 பேர்ல ஒருவனா நான் மாறும் பொழுது நம்மளால அதை யோசிக்க முடியுமாங்க? இப்போ அதே நிலைமை தான். ஸோ ஒரு விழுந்து போன நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் அவனை எப்படி அவன் மேலே எழும்புறது அப்படின்னா சத்தியத்தை அறிகிறத அறிவினால தான். வேதம் சொல்லுகிறது யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை என்ன செய்ய முடியும்? விடுதலையாக்கும். இன்னைக்கு அநேக பேரால் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா இவங்களுக்குள்ள என்ன இல்லாததுனால, சத்தியம் இல்லாததுனால அங்கே ஒரு வெறுமை. இப்ப இந்த வெறுமை என்ன செய்கிறது அப்படின்னா, நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும்? நான் ஏன் தசம பாகம் கொடுக்கணும்? நான் ஏன் ஜெபத்திற்கு போகணும்? நான் ஏன் ஊழியம் செய்யணும்? நல்ல கவனிங்க, இதெல்லாம் எதற்காக வருது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வெறுமை அப்படி இருக்கிற இடம் என்ன யோசிக்கும்? இதெல்லாம் செய்ய விடாது. முதல்ல வசனத்தையே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது பாருங்க. நம்ம நல்ல கவனிங்க, ஒரு விழுந்து போன சுபாவம் அல்லது ஒரு விழுந்து போன மனிதனால் glory to God, சத்தியத்தை மறுபடி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவன் வாழ்க்கை என்ன செய்துட்டான் தெரியுமா? தோல்வி அடைந்துட்டான். அவன் வாழ்க்கையில் என்ன செய்துட்டான்? தோல்வி அடைந்ததுனால அவனால சத்தியத்தை அறிந்து கொள்ள மாட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் எதை ஈஸியா நம்புறான் தெரியுமா? பொய்ய நம்பிடுவான். எதை நம்புவான்? பொய்ய நம்பிடுவான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? விழுந்து போனவனால அவ்வளவு ஈஸியா எதை நம்ப மாட்டான் அப்படின்னா, நீங்க சத்தியத்தை சொல்லி பாருங்க, நம்ப மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவன் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா அதே நேரத்தில் நீங்க ஒரு பொய்ய சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியா அங்க போனா இதெல்லாம் நடக்குமா? இல்ல, உடனே அவன் என்ன செய்வான்? அங்க போவதற்கு அவன் முயற்சி எடுப்பான். நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து
நீங்க வாசிக்கும் பொழுது, நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. வேதம் என்ன சொல்லுதுங்க? நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்கள் தான். நாங்கள் இந்த சரீரத்துல உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நாங்கள் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்தில் இருக்கிற மக்கள் சண்டை போடுறது போல நம்ம சண்டை போட முடியாது. அடுத்த வார்த்தை, எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்திற்கு ஏற்றவைகளாயிராமல், எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் எப்படி இருக்கா? அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால், எவைகளால்? தேவ பலத்தால என்ன செய்ய முடியுமா? தர்க்கங்களையும், ரொம்ப முக்கியம், எதை? தர்க்கங்களை. அடுத்து, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மலமாக்க முடியும். மூன்றாவது, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுடைய சிந்தைக்குள்ளாக எங்களை என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய சிறைப்படுத்த முடியும். அப்போ மூன்று காரியம் இருக்குல்ல. நம்பர் 1 தர்க்கங்கள், இரண்டாவது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள், மூன்றாவது நம்முடைய எண்ணங்கள். வேதம் சொல்லுதுங்க, நம்ம இந்த சரீரத்தில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நம்முடைய போராட்டம் சரீரம் இல்லாத ஒருவனோடு தான் போராட்டம். அவனுக்கு என்ன இல்லை? தோற்றம் சரீரம் இல்லை. ஆனா அவனோடு ஒரு போராட்டம் இருக்கு. நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்னா, நம்ம போராட்டம் எல்லாமே வீட்டில் இருக்கிற ஆளு இல்லை, நமக்கு இருக்கிற போராட்டம் எல்லாமே யாரோட தான்? வீட்டில் இருக்கிற ஆளோட, இல்லைன்னா நம்ம சரீரத்தோட, இல்லை எதிர இருக்கிற ஆளோட, இல்லை கூட இருக்கிற ஆளோட தான் நம்முடைய யுத்தங்களும் மற்ற காரியங்களும் நடக்குது. இதெல்லாம் எதில் வருது? சரீரத்தில் வருகிற. வேதம் அழகா சொல்லுது, எப்பா நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டம் எங்க இல்ல? மாமிசத்தோடு அல்ல. எங்க? யாரோட அப்படின்னா, ஆவி இல்லாத ஒரு மனுஷன் இருக்குதான். அவன் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். உன் போராட்டம் அவனோடு. புரியுதா? வேதம் சொல்லுது, இப்ப அந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு இயேசு நமக்கு தரும் ஆயுதங்களை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். அப்ப இயேசு நமக்கு தரும் ஆயுதம் என்ன அப்படின்னா, அது மாமிசத்திற்குரியவைகள் அல்ல. அது எப்படிப்பட்டதா? இந்த உலகத்திற்குரியவைகளும் அல்ல. அது ஆவிக்குரிய பலன் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காரணம் என்ன? நம்முடைய போராட்டம் மாமிசத்தோடு அல்ல. நம்ம போராட்டம் யாரோடு? இப்ப அவனை ஜெயிக்கணும் அப்படின்னா, நான் என் மாமிசத்துல ஜெயிக்க முடியாது. எதுல தான் ஜெயிக்க முடியும்? நான் ஆவியில இருந்தா தான் ஜெயிக்க முடியும். புரியுதா? இன்னைக்கு சண்டை போடுறியே, சமாதானம் ஆயிருந்தீங்க, நாளைக்கு அந்த சண்டை வராது. இதே பிரச்சனையில சண்டை வராது, வேற பிரச்சனையில சண்டை வரும் இல்ல. அப்போ யுத்தம் வேற விதத்துல வருது. அதை நீங்க யோசித்தீங்களா என்னைக்காவது? ஏன் வருது? அப்ப நீங்க அதை கவனிக்கணும். இது எங்க இருந்து வருது? இது யாரால வருகிறது? அப்ப இவைகளை நான் மேற்கொள்வது எப்படி? முதல்ல எழுதப்பட்டிருக்கிறது தர்க்கம் அப்படின்னு இருக்கு. முதல்ல என்னது? தர்க்கங்கள். தர்க்கம்னா என்ன? பாதுகாப்பா? வாக்குவாதம். கரெக்டா சொல்லுது அக்கா. தர்க்கம்னா என்ன? வாக்குவாதம். வாக்குவாதம் என்றால் என்ன? ஒரு கருத்தை அல்லது ஒரு நிலைப்பாட்டை நிரூபிக்க அல்லது தெளிவுபடுத்துகின்ற முயற்சி தான் தர்க்கம். புரியுதா? ஒரு கருத்தை அல்லனா என்னது? ஒரு நிலைப்பாட்டை அல்லது நம்ம சொல்றத உறுதிப்படுத்துகிறது தான். ஆமா, இந்த தர்க்கத்தை யார் பண்ணுவா? தர்க்கத்தை யார் வருவாங்க? தர்க்கம் எதனால வருது? பேசுங்க, நீங்க பேசணும். சொல்ல கேட்காதனால தர்க்கம் வருதா? நல்லா கவனிக்கணும்.
தர்க்கம்னா என்னன்னு சொன்ன நீங்க தான் சொன்னீங்க. ஒரு கருத்தை அல்லது ஒரு நிலைப்பாட்டை நம்ம நிரூபிக்க நினைக்கிறோம், அல்லது இதுதான் சரி அப்படின்னு நம்ம முயற்சி செய்கிறோம். அதுதான் தர்க்கம்ல. இப்ப இப்ப தர்க்கம்னு சொல்றோம். அப்ப நீங்க சொல்ற கருத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது உண்மையா இருந்தா அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்திருக்கும். ஆனா அது உண்மைக்கு புறம்பா இருக்கிறதுனால மற்றவர்களால நீங்க சொல்ற கருத்தை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, இதுதான் சத்தியமா இதுதான் சொல்றோமா? அப்ப இது எதுல வருது அப்படின்னா, நான் இப்படி சொல்றேனே, இந்த தர்க்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அது முழுமை அடையாத ஒரு பகுதி. எப்படி சொல்றோம் அப்படின்னா, குறைவுபட்ட கருத்துகள் அல்லனா அந்த கருத்துக்கு கொஞ்சம் ஆதாரம் தான் இருக்கும், ஏதோ 1-2 எவிடன்ஸ் தான் இருக்கும். எதையாவது ஒன்ன வச்சுதான் நம்ம தர்க்கங்களை, யாரோ ஒருத்தன் சொல்லிருப்பான், உங்க வீட்டுக்காரர் அங்க நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு. நான் பார்க்கல, ஆனா நான் என்ன செய்துட்டேன், எவிடன்ஸ் பார்த்த ஆள் என்கிட்ட வந்து சொல்லிட்டு, இப்ப வீட்டுக்கு வந்த உடனே 6 மணிக்கு நீ அங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்த, உனக்கு 6 மணிக்கு என்ன வேலை, நீ வீட்டுக்கு வர வேண்டியதானே, கேட்குறோமா இல்லையாங்க? என்ன என்ன எவிடன்ஸ்? ஒரு எவிடன்ஸ், யாரோ ஒருத்தர் அதை உறுதிப்படுத்தல. இப்போ அவர் கேட்கிறாரு, நான் 6 மணிக்கு நான் அங்க நின்னதை நீ பார்த்தையா? கொஞ்சம் வருதா? இப்ப நல்ல கவனிங்க. அப்ப எவிடன்ஸ் வந்து அது என்ன செய்யல, அது ஒரு நிறைவான ஆதாரம் இல்லாததுக்காக தர்க்கங்கள் வருது. நீங்க நல்ல உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, வருகிற பிரச்சனைக்கு ஆதாரமே இருக்காது. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, காரணமே இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா சண்டை போட ஆள்லாம் இருக்கிறோம். நீ யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4-5 வாசிச்சீங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது பாருங்க, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கிறது. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் அது உறுதிப்படுத்தப்பட்டவைகளாய் இருக்கிறது. எதெல்லாமா? ஆவியினாலும் பலத்தினாலும் என் வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டவை இருக்கிறது. இப்ப இந்த எவிடன்ஸை கொண்டு வராம பாருங்க, பிரச்சனைக்கு காரணத்தை கொண்டு வராம பாருங்க. எதனால? நான் ஏற்கனவே என் வாழ்க்கை விழுந்து போய் கிடக்கிறது. இப்போ அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவன் என்ன ஆக்குபை பண்ணி முதல்ல பிரச்சனை எங்க உருவாக்கும் தெரியுமா? தர்க்கங்கள் வழியாக தான். முதல்ல என்ன வரும்? சண்டை எங்க ஆரம்பமாகும்? நீங்க சொல்லாத, பார்க்காத, செய்யாத காரியத்தை நீ பேச நினைக்கும் போது என்ன உண்டாகும் பார்த்தீங்கன்னா, பிசாசு உங்க வாழ்க்கையில வேலை செய்வதற்கு முதலாவது எடுக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? தர்க்கம். 2வது கற்பனை. அதனால தான் அவர் சொல்றாரு, எப்பா முதல்ல உங்க வாழ்க்கையில தர்க்கங்கள் வருதுல்ல, அந்த தர்க்கங்களை நீ முதல்ல என்ன செய்ய? நிர்மூலமாக்கு. அவைகளை நிறுத்து முதல்ல. அதை அழிச்சிட்டு அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன வராது அப்படின்னா, கருத்து வேறுபாடுகள் வராது. நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன், தர்க்கம் அப்படிங்கிறது ஒரு சரியான குறுகிய இல்ல 1-2 ஒரு காரணங்களை வைத்துக் கொள்ளுகிறது, அல்லனா ஒரு குறைவுபட்ட கருத்துக்களை உள்ளடக்கியது தான் தர்க்கம். இந்த தர்க்கத்தினால ஏங்க, தர்க்கம் பண்ணி ஜெயிச்சவன் இந்த உலகத்துல எவனாவது இருக்கானா? தர்க்கம் பண்ணி சண்டை போட்டது
என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க எல்லாரும்? நிறைய பேரா? அதில் ஒரு ஆள் தான் நானுமா? சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமாம்மா? முடியுமா? காரியத்தை சாதிக்க முடியுமா? நீங்க என்னதான் சாதிக்க நினைச்சாலும் முடியாது. அவன் சாதிக்க உங்களை முயற்சி பண்ணுவான். அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆயிட்டு அப்படின்னா 2 பேரும் சண்டையை மூட்டி விட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். 2வது கற்பனை. அவன் எடுத்துக்கொள்ளுகிற 2வது ஆயுதம் என்ன தெரியுமா? கற்பனை. ஏன் அப்படின்னா, இந்த கற்பனை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்முடைய கண்களால் காணாத ஒரு உருவத்தை நம்முடைய மனதுல கட்டி எழுப்ப முடியும். அதுதான் கற்பனை. இந்த கற்பனையினால உங்க காரியத்தை நிர்ணயிக்க முடியும், உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும், உங்க குடும்பத்தை நிர்ணயிக்க முடியும், உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியும். முதல்ல சொன்னேன், தர்க்கத்தை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். 2வது கற்பனையை எடுத்துக்கொள்ளுகிறான். வேதத்துல வாசிச்சோம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், தேவனை அறிந்து கொள்ளணும்னு நீங்க என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அவன் சொல்லுவான், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கெல்லாம் அது நடக்காது. நீ கொஞ்சம் கூட என்ன செய்யாத, அதை நீ கற்பனை பண்ணி பார்க்காத. சொல்றோமா? நடக்காத காரியத்தை என்ன சொல்றோம்? மற்றவங்க என்ன சொல்றாங்க? நீ அதெல்லாம் உனக்கு நடக்காது, நீ என்ன செய்யாத, கற்பனையே பண்ணாத. ஐயா, வேதம் சொல்லுகிறது, நீ கற்பனை பண்ணுன அப்படின்னா அந்த காரியத்தை நீ அடைந்து விடுவாய். அதனாலதான் நம்முடைய கற்பனை செய்கிற மண்டலத்தை அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஆக்குவை பண்றான். உங்களுக்கு அது தெரியல. இப்போ நான் சொல்றட்டா, இப்போ ஒரு பழம் இருக்கு, வாழைப்பழம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களால வாழைப்பழம் என்ன அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ நீங்க நேரில் பார்க்கல, ஆனால் நான் வாழைப்பழம்னு சொன்னோன்னா உங்களுடைய கற்பனையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? பழத்தை கொண்டு வந்துட்டீங்க இல்லை? அப்போ நீங்கள் பார்த்த ஒரு காரியத்தை நான் வார்த்தையினால சொன்ன உடனேயே உங்களால் உங்கள் கற்பனைக்கு முன்பாக கொண்டு வர முடியுது. இப்போ இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன், அந்த காரியத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, நான் சொன்ன உடனே அது உங்களால் என்ன செய்ய முடியல அப்படின்னா நம்ப முடியல. இப்ப ஏற்கனவே இருந்த சாயலை அவன் வந்து சொல்றான், ஏம்மா இந்த பழத்தை நீ சாப்பிட்டா நீ யாரை போல மாறிடுவ? தேவ சாயலை போல மாறிடுவ. அப்படியா? நல்ல கவனிங்க. இப்ப அவன் நம்புவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, வேறொரு சாயலை அவன் காண்பித்து கொடுக்கிறான். அப்ப பிசாசு இன்றைக்கு அவன் கையில எடுத்துக்கொள்ளுகிற ஆயுதம் என்ன தெரியுமா? கற்பனை. இப்ப நீ தேவ சாயலை போல மாறிடுவ அப்படின்ன உடனே அந்த அம்மாவுக்கு என்னென்ன கற்பனை வந்திருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? இல்ல, தேவ சாயலை போல நான் மாறிடுவேன், கற்பனையில் அப்படியே மிதந்து தள்ளியிருப்பாங்க. இப்படியெல்லாம் என் வாழ்க்கை மாறிடும், இப்படியெல்லாம் நான் இருக்க போகிறேன். அதனால தாங்க சத்துரு எடுத்துக்கொள்ளுகிற 2வது ஆயுதம் என்ன தெரியுமா? கற்பனை. இந்த கற்பனையில் 2 காரியத்தை செய்ய முடியும். ஒன்று, சந்தோஷத்தையும் பார்க்க முடியும், துக்கத்தையும் பார்க்க முடியும். கற்பனையில் என்ன பார்க்க முடியும்? 2ஐயும் பார்க்க முடியும். சந்தோஷத்தையும் கொண்டு வர முடியும், துக்கத்தையும் கொண்டு வர முடியும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை அவன் திணித்து நமக்கு எதை உண்டாக்கி விடுகிறான் அப்படின்னா, முதல்ல பயத்தை உண்டாக்குகிறான். அதனாலதான் யோபு பக்தர் சொல்லும்போது 3:25 நான் பயந்த காரியம் எனக்கு என்ன செய்யப்பட்டது? நேரிட்டது. அப்போ நல்ல கவனிங்க, பயம் அப்படிங்கிறது ஒரு நிஜம் அல்ல. பயம் அப்படிங்கிறது
நிஜம் அல்ல. நான் சொல்ற காரியங்களை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இப்ப இருளுல போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு இருளினான பாதையில போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பயம் வரும்போது என்ன உண்டாகுது உங்களுக்கு? உடனே டக்குன்னு ஏதாவது ஒரு காரியம் உங்க சிந்தையில வந்துடும். சரிதானா? இப்போ நீங்க அதை பார்த்துட்டீங்க. ச்சே, இந்த கல்லு தானா கடந்துச்சு, இதுதானா கடந்துச்சு, நானு நல்லா பயந்துட்டேனே. நல்லா கவனிக்கணும். நான் பார்க்கல, ஆனா பார்க்கிறதற்கு முன்பாக ஒரு காரியத்தை கண்டு நான் பயந்துட்டேன். லிசன். அப்ப பயம் அப்படிங்கிறது என்னவல்ல, அது நிஜம் அல்ல, அது ஒரு பொய். நல்லா கவனிக்கணும். அதனால தாங்க இன்றைக்கு சத்துரு எதை எடுத்துக்கொள்ளுகிறான்? நம்முடைய கற்பனை மண்டலத்தை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? வசனம் சொல்லுது, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்குன்னு அப்படின்னு இருக்கு. இந்த அரண் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது பாதுகாக்கப்பட்ட இடம் அல்லது பயமின்றி ஒளிந்து கொள்ளுகிற இடம்தான் அரண். பயமின்றி ஒளிந்து கொள்ளுகிற இடம்தான் அரண். இந்த அரனை குறித்து வேதத்தில் வாசித்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிறது போல. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை, மெசேஜ் முடியுது வர மறந்துடக்கூடாது. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிறது போல அவனுடைய பொருள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? பத்திரப்பட்டிருக்கும். ஹலோ, இந்த அரணுக்கு முன்பா இருக்கிற காரியங்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கும்? வசனம் சொல்லுது, பத்திரப்பட்டிருக்கும். இப்போ இந்த நம்ம சிந்தனையில சில சுவறுகளை யார் எழுப்புகிறா அப்படின்னா, பிசாசு எழுப்புகிறான். சில தோல்விகளை, சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களை சுவர் போல எழுப்பி என்ன செய்கிறான்? அந்த சுவருக்கு முன்பாக வைத்து விடுகிறான். அப்படி சொல்லட்டுமா? இப்ப யாரையாவது குறித்து ஏதாவது ஒரு வார்த்தையோ இல்லைன்னா அவங்க காயப்படுத்தின காரியமோ நம்ம உள்ள சிந்தையில வந்துருச்சு அப்படின்னா, உடனே அவன் என்ன செய்திருவான்? அது சிந்தையை விட்டு வெளியே போகாம ஒரு பெரிய சுவரை கட்டிடுவான். இப்ப அது என்ன செய்யுது? சுவருக்குள்ள அது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அது பாதுகாப்பா இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? சில பிரச்சனை ஏன் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா, அது அழிக்கப்படலை, அது நிர்மூலமாக்கப்படலை. அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அரண் என்கிற சுவருக்கு பின்பாக அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. Glory to God. அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, அந்த அரண்களை எல்லாம் நீ நிர்மூலமாக்கணும். உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்? அரண்களை நிர்மூலமாக்கணும். காரணம், அந்த சுவருக்கு பின்பாக இருக்கிற காரியங்கள் தான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒருவர் சொன்ன வார்த்தையை நம்ம உள்ள வச்சிருக்கிறோம் வைங்களேன், எடுத்து போடல, பார்க்கல, பட் அரணுக்கு பின்பாக இருக்கு. அது வருஷங்களாக இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வேற ஏதாவது காரியம் நடக்கும்போது உடனே நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நீ அன்னைக்கே இந்த வார்த்தையை சொன்ன, அந்த வார்த்தையை கொண்டு இதை நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? கம்பேர் பண்ணி பேசுவோம். நீங்க அந்த வார்த்தையை அன்னைக்கே எடுத்து போட்டிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அது ரீகால் பண்ணும்போது என்ன செய்திருக்காது? வந்திருக்காது. அப்போ நீங்க நினைக்கணும், பிசாசு எப்பவுமே அவன் என்ன செய்வான் தெரியுமா? நமக்குள் இருக்கு. நல்ல கவனிங்க, பிசாசுக்கு எந்த வார்த்தையுமே அவன்கிட்ட கிடையாது. நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள், நமக்குள்ள இருக்கிற காரியங்களை வைத்துதான் அவன் என்ன செய்தான் தெரியுமா? எதிர்மறையாய் செயல்படுகிறான். அப்ப வார்த்தையை எடுத்து கொடுக்கிறது யாரு? நம்ம தான்.
வார்த்தையை பேசுறது யாரு? நம்ம தான். இதை நான் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கும் போது நல்ல கவனிங்க, பிசாசு எப்பொழுதுமே ஒரு காரியத்தை அறிந்து கொள்வான் பாருங்க. உங்களுடைய பலவீனத்தை கரெக்டா அறிந்து கொள்வான். உங்களுடைய பலகீனத்தை கரெக்டா, இந்த அம்மாவை எங்க டச் பண்ணா எங்க இவங்களை பயன்படுத்தலாம், எதை அறிந்து கொள்ளுவான்? உன்னுடைய பலவீனத்தை பிசாசு அறிந்து கொள்ளுவான். நான் இப்ப சொல்லட்டுமா? வாங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல, அப்பொழுது இயேசு சோதிக்கப்படும்படி அவர் இரவும் பகலும் 40 நாள் என்ன செய்தாரு? உபவாசம் பண்ணியிருந்தாரு. அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் வந்து, இருக்காமா? நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க. இப்போ 40 நாள் உபவாசம் இருந்தா, உபவாசம் முடிச்சா பசி எடுக்கும். இது இயல்பு தானே. இது ஒரு பெரிய ரகசியம் இல்லையே, ஒரு இயல்பான காரியம். இப்போ இதை 40 நாள் உபவாசம் முடிச்சிட்டாரு. 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்? அவர் பசியா இருப்பார் என்பதை பிசாசு அறிந்து, அப்ப உபவாசம் இருக்கிறதெல்லாம் பிசாசுக்கு தெரியுது, பசியா இருக்கிறதும் பிசாசுக்கு தெரியுது. இப்ப வந்து நிக்கிறான். என்ன நிக்கிறான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆக்கும்படி சொல்லும். இந்த அப்பத்தை நீ சாப்பிடலாமே. இயேசுநாதர் சொல்றார், எப்பா, மனுஷ அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், அவர் 40 நாள் உபவாசம் இருந்தாரு, இப்ப பசியா இருக்கிறார். அது அவருடைய பலகீனம், அதை அறிந்து கொண்டான் பிசாசு. அப்போ நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில நீங்க பலகீனமா இருக்கிறீர்களோ அதை அவன் ஆயுதமா எடுத்துக்கொள்ளுகிறான். நிறைய நேரத்துல உங்களுக்கு தெரியாதது, நம்மளோடு பழகும் அநேக மக்களை கொண்டுதான் அவன் உபயோகப்படுத்துவான். பிரச்சனை எங்கேயோ இருந்து வராது. எங்க இருந்து வரும் அப்படின்னா, கூட இருக்கிறவனாலதான் பிரச்சனை வரும். கூட இருக்கு, ஏன்னா அவன் தான் உன்னை குறித்து என்ன செய்தவன்? நல்லா அறிந்தவன். அவன் பேசுனா அவ கேட்பா இல்ல? யார் அறிந்திருக்கா? அவன் அறிந்திருக்கிறான். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப சத்துரு எடுத்துக்கொள்ளுகிற ஆயுதம் என்ன? அப்ப நம்முடைய சிந்தையில் வருகிற அரண்கள், நம்முடைய தர்க்கங்கள் எல்லாமே, விவேகம் இல்லாம செய்கிற காரியங்கள், இவைகள் எல்லாமே அவனுக்கு என்னவா போய்விடுது? ஆயுதமாய் மாறிவிடுகிறது. இன்னைக்கு நீங்க முடிவு எடுக்கணும். நீங்க என்ன எண்ணத்தினால நீங்க போராடுறீங்க? உங்க வாழ்க்கையில எது அடிக்கடி வருது? எந்த பிரச்சனை அடிக்கடி உங்களுடைய எண்ணத்துல, மைண்ட்ல வருது அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். வேதம் சொல்லுது, அதை நீ முதல்ல சிறையாக்கு. அந்த எண்ணத்தை பாரு. ரெண்டாவது, யாருனால பிரச்சனை வருது? ரொம்ப முக்கியங்க. யாருனால? நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன் பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. நீங்க நான் சொல்றதை நம்ப மாட்டேங்க, ஏன்னா உங்களுக்குன்னு சில ஆளை வச்சிருக்கீங்கல்ல. 16:23 வாசிமா. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஹலோ, பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? ஏன் ஏன் சாத்தானே? எம்மா, வசனத்தை நல்ல கவனி. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சீசரோடு பேசுறாரு. எப்பா,
பல பாடுகள் பட்டு கொலையுன்று 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்கிட்ட சொல்றாரு. பேதுரு அவனை தனியா அழைத்து போறான். என்ன சொல்றான்? தனியா அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாது, நான் உம்மை நேரிடவும் விட மாட்டேன், இது உமக்கு சம்பவிப்பதில்லை. அப்படிதானே அர்த்தம், அப்படிதானே சொல்றான். இது உமக்கு சம்பவிப்பதில்லை. ஏன்? நான் உம்மை நான் விட மாட்டேன். ஏன்னா இயேசுநாதரை பிடிக்க வந்த அவங்க காதையே வெட்டினவன் இல்ல. அப்போ இவனுடைய கேரக்டர் யாருக்கு தெரியும் அப்படின்னா பிசாசுக்கு நல்லா தெரியும். இப்ப நல்ல கவனிங்க, 12 சீசர் இருக்கிறாங்க. யாரை பிடிக்கிறான் அப்படின்னா பேதுருவை மட்டும் பிடிக்கிறான். பேதுரு என்னவா இருக்கிறான்? தேவனோடு கூட கொஞ்சம் நல்ல ஃப்ரீயா நெருங்கி பேசுறான். வேற சொன்னா இயேசுநாதர் கேட்பாரு. இவன் வந்து மெதுவா சொல்றான், நான் உன் மறிக்கவும் விட மாட்டேன், நீ மறிக்கவும் கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறுதலா இருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் யாருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற? நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான். புரியுதா? பிசாசு எடுத்துக்கொள்ளுகிற ஆயுதத்தை பாருங்க. பேதுருடைய பலவீனத்தை என்ன செய்திருந்தான் அப்படின்னா பிசாசு பயன்படுத்துகிறான். இயேசுநாதரை சிலுவையில என்ன செய்யக்கூடாது, மரிக்க விடக்கூடாது. ஏன்? எதற்காக இயேசு சிலுவையில மரித்தார்? அநேகருடைய பாவங்களை மன்னிக்கும்படி, அநேகரை நீதிக்குட்படுத்தும்படி, அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்குட்படிதான் இயேசுடைய பிரதான திட்டம். இப்ப பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு பிசாசு யார ஆயுதமா எடுக்கிறான்? பேதுருவை. பேதுரு யாரு? இயேசுவோடு கூட இருந்த ஆளு. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், உங்களோடு கூட சில பிரச்சனைகள் வருவதற்கு பிசாசு எடுக்கிற நபர் யாரு? அடிக்கடி வலிஞ்சு வலிஞ்சு பேசுறீங்களே அந்த ஆளுதான். யார நம்பி பேசுறீங்களே அந்த ஆளுதான். உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறாங்களே அந்த நபர் தான். யார் எடுக்கிற ஆயுதம்? பிசாசு எடுக்கிற ஆயுதம். நீ நம்பி சொன்ன, அவனும் நம்பிக்கையான ஆளை உங்க பக்கத்திலேயே வைத்திருக்கிறான். உங்க 2 பேருக்கும் நம்பிக்கையான ஆளு ஒருத்தர். அப்ப நல்ல கவனிங்க, பேதுருடைய பலவீனத்தையும் அவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் பிசாசு அறிந்திருந்தான். எதெல்லாம் அறிந்திருந்தான்? பேதுருடைய பலவீனத்தை அறிந்திருந்தான், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்திருந்தான். நீங்க ஒரு காரியத்தை ஒரு ஆள்கிட்ட சொல்லும்போது அவங்க யாரு, அவங்களுடைய பலவீனம் என்ன, அவங்களுடைய பலம் என்ன அறிந்து சொல்றீங்களா? என்ன சொல்றீங்களா? அவன் என் தங்கச்சி பாஸ்டர், அவன் என் சித்தி பாஸ்டர், அவங்க எல்லாம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் அவங்கள நம்புறேன் பாஸ்டர், சின்ன வயசுல இருந்தே என்ன பார்த்து பார்த்து வளர்த்தாங்க பாஸ்டர், அவங்க எல்லாம் அப்படி நம்ம என்ன செய்ய மாட்டாங்க. நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், வசனம் தான் சொல்லுது இல்ல. அப்போ அவங்களை கொண்டுதான் பிசாசு என்ன செய்கிறான்? நல்ல கவனிங்களேன், இயேசுவனுடைய கருத்தையே அவ என்ன செய்கிறான்? சத்துரு பேதுரு எதிர்த்து நிற்கிறான். இயேசுவனுடைய திட்டம் என்ன? மரிப்பது. இப்ப தேவனுடைய திட்டத்திற்கு எதிர்மறையாய் அவன் என்ன செய்யறான் பாருங்க, அவன் செயல்படுறாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பேதுருடைய பலவீனத்தை உபயோகப்படுத்தி பிசாசானவன் இயேசுவை சோதிக்க பார்த்தான். ஆனா இயேசு என்ன செய்யல? இவன் இல்ல, இவனுக்குள்ள இருந்து வேற ஒருத்தன் பேசுகிறான். இயேசு என்ன செய்தாரு? அறிந்து அப்பாலே போ சொல்றாரா? அப்ப பேதுருக்குள்ள என்ன வந்துட்டு? பிசாசு உள்ள வந்துட்டான். ஹலோ,
11:21 வாசிச்சோமே, நம்முடைய சிந்தையில் கோட்டையை போல எழுந்திருக்கிற இந்த அரண், அது என்ன செய்யப்பட்டிருக்கு? பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முன்னேற்றத்தை தடுக்கும், நம்முடைய வாழ்க்கையில உறவுகளை நாசப்படுத்தும். நல்ல கவனிங்க, பிசாசு எழுந்திருக்கிற சில அரண்கள் சிலருடைய வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தைய மனசுல வச்சுட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? அப்படியே இருக்கிறதுனால வெளியவும் கேட்க மாட்டாங்க, அந்த ஆள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. நீ இதை பேசுனியா, இல்லை நீ அவங்க சொன்னாங்களே அப்படின்னு அந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே வைத்து என்ன செய்துருவாங்க தெரியுமா? அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே அதில் பிரேக் ஆயிரும். சொல்றது புரியுதா? இப்போ பாதிக்கப்பட்ட ஆள் என்ன செய்யணும்? இவர் ஏன் நம்மகிட்ட பேசாமல் இருக்கிறாரு? ஏன் நம்மகிட்ட முகத்தை காட்டுறாரு? ஏன் இவர் எரிஞ்சு விழுறாரு? நம்ம இதையே யோசித்துட்டு இருப்போம். ஆனா அவர் என்ன செய்கிறாரு? யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையை தனக்குள்ள வச்சு என்ன பண்றாரு? ஒரு அரணை கட்டி எழுப்பிட்டாரு. இப்போ அந்த அரணுக்கு பின்பாக என்ன இருக்கு அப்படின்னா, உங்க வாழ்க்கையில அவரை பாதித்த ஒரு காரியம் இருக்கிறது. அதை நீ உடைக்கணும். உடைக்காத வரையில உங்க வாழ்க்கையில உறவுகள் நாசமாயிரும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிகாஸ் உனக்கு முன்பாக இருக்கிறது என்ன? அரண். அதுக்கு முன்பாக போயிடுச்சு அப்படின்னா, வசனம் அழகா சொல்லுது, வாசிமா மறுபடியும் லூக்கா 11:21. அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆயுதம் தரித்த பலவான். அவன் என்னது? யாராலையும் அதை தொட முடியாது. ஆயுதம் தரித்த பலவான் அரண்களை காக்கிறது போல உன் பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அரண்கள் உடையாத வரையிலும் உன் பொருள் அந்த என்ன செய்யப்பட்டிருக்கும். இப்ப இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும், அந்த அரண்களை உடைக்கணும். எதிர்மறையான ஒரு அரண் என்ன செய்யும் தெரியுமா? நம்மளை ஒரு கேடான காரியத்திற்கு இல்லைன்னா கேடான வாழ்க்கைக்கு நேராக நம்ம நடத்தி செல்றோம். ரோமர் 1:28 வாசித்து பாருங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாததினால் என்ன இல்லைங்க? என்ன இல்லைங்க? மனதில்லை. யாரை அறிவதற்கு? தேவனை அறிகிற அறிவுக்கு மனதில்லை. காரணம் என்ன? விழுந்துட்டான். வேதம் சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவுக்கு glory to God, அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு என்ன இல்லாததுனால வசனம் சொல்லுது, அவர்களை என்ன செய்தாராம்? கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். சில நேரத்தில் தேவனே கேடான சிந்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறான். கேடான சிந்தனை, அதனால் கேடான வாழ்க்கை நம்ம விசுவாச வாழ்க்கையை விட்டு வழி போக செய்யும். அதனால விசுவாச வாழ்க்கையை கூட அது பாதிக்குங்க. எதிர்மறையான சிந்தை, எதிர்மறையான எண்ணங்கள். சத்தியத்தை வாசிக்குமா? எபிரேயர் 6:4 வாசிக்கும் போது, இப்படிப்பட்டவர்களை மறுபடியும் நல்லா கவனிங்க, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமைவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். என்ன செய்வீங்க? மறுதலித்து போனவர்கள் அப்படின்னா பின்மாற்றம் அடைந்தவர்கள். நீங்க விசுவாசத்திலிருந்து பின்மாற்றம் அடைந்து போனவங்களை மறுபடியும் நீங்க சபைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. 1008 காரணத்தை சொல்லுவான். 1008 காரணத்தை சொல்லுவான். காரணம் என்ன? ஏற்கனவே அவன் விழுந்து போயிருக்கிறான். அவன் விழுந்ததுனால இப்போ முழு கண்ட்ரோல் யாருடைய கையில் இருக்கு அப்படின்னா பிசாசனுடைய கையில் இருக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வசனம் சொல்லுதுங்க, மறுதலித்து போனவர்கள்
என்ன செய்ய மாட்டாங்க? மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை புதுப்பிப்பது என்ன காரணம்? சொல்லுங்க. கூடாத காரியம். அப்ப விழுந்து போனவனை நீங்க புதுப்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அப்ப என்ன செய்யணும்? 3 காரியம் சொன்னேன். 1 தர்க்கம், 2வது நம்முடைய கற்பனைகள், 3வது அரண். இந்த 3ஐயும் நீங்க உடைக்கணும். இப்ப நம்முடைய சிந்தையில வரக்கூடிய இந்த போராட்டத்தை நான் ஜெயிப்பது எப்படி? இப்ப இதெல்லாம் தான் பிரச்சனைன்னு சொன்னேன். இதை நான் என்ன செய்யணும்? இதுல இருந்து நான் விடுதலை ஆகணும்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு நிலையில நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர். நீங்க சில காரியம் வந்து திரும்ப 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 உங்க ஞாபகத்துக்கு வருதுன்னு வைங்களேன், அது எங்க பாதிப்பை உண்டாக்கிருக்கு அப்படின்னா உங்களுடைய கற்பனை மண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சில காரியத்தை நம்மளே கற்பனை பண்ணி இப்படியெல்லாம் இருக்குமோ, இப்படியெல்லாம் இருக்குமோ, இதனால தான் நம்மகிட்ட பேசாமல் இருக்கிறாங்களோ, இதனால தான் இவர் இப்படி செய்கிறாரோ. நம்மளுடைய இமேஜினேஷன் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு உருவத்தை கொடுக்குது. அந்த உருவம் இப்போ என்ன செய்யப்படுதுன்னா நீங்கள் தான், அவன் தானா சும்மா தான் இருக்கிறான். நீங்கள் என்ன செய்தீங்க? ஒவ்வொரு உருவத்தை ஒவ்வொரு ஐடியாவை கொடுக்க 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 அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அதை எடுத்து கிரியை செய்கிறான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன பாஸ்டர் புதுசு புதுசாக பிரச்சனை வருது. நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தான் புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. நான் சர்ச்சுக்கு வரலான்னு நினைக்கும் போதுதான் புது பிரச்சனை வருது. என்ன காரணம்? ஐடியா கொடுக்கிறது யாரு? நம்ம தான். அவர் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து இல்லை இந்த ஐடியா எங்கேருந்து வருது? ஏன் அது பொய்யை சொல்லாமல் நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? ஒன்று போகும்பார், இல்லைன்னா போகாதம்பார். இல்லை, உண்மையை சொல்லிடலாம்ல. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அவர் இல்லாத நேரத்தை பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, தெரிஞ்சு போச்சுன்னா ஏதாவது சொல்லிடுவாரோ, இப்படி அவர் யோசிச்சுருவாரோ. நல்லா கவனிக்கணும். வெற்றிடமாக இருக்கிற காரியத்தை நீங்கள் தான் கிரியேட் பண்ணுறீங்க. உங்களுடைய சிந்தையில் வருகிற எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் போராட்டம்னு நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு அவைகளை எல்லாம் நிர்மூலப்படுத்துரு. இப்போ முதலாவது நம்பர் 1, உங்கள் வாழ்க்கையில் தவறான எண்ணத்தை கண்டுபிடிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் தவறாய் வருகிற எண்ணம் என்ன? என்னென்ன எண்ணங்கள் வருது? யாரை குறித்து எண்ணம் வருது? எப்படிப்பட்ட எண்ணம் வருது? அதை நீங்க அறிந்து கொள்ளணும். 2வது, அந்த எண்ணத்தை தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும் தெரியுமா? அறிக்கை பண்ணணும். அவங்க கிட்டே போய் இல்லை, யாருக்கு முன்னாடி அறிக்கை பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணணும். 3வது, நான் இனி சில நேரத்தில் ஆண்டவர் பேசுவார். நீ அன்னைக்கு பேசுன அந்த வார்த்தை தான் இந்த எண்ணத்தை கொண்டு வருவதற்கு காரணம் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு வைங்களேன். உடனே நான் என்ன செய்தேன்னு தெரியுமா? மனம் திரும்பணும். 3 என்னது? மனம் திரும்ப. இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, திருச்சபையில் இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறது, மனம் திரும்பிட்டீங்களா? அது அப்பவே நடந்துருச்சு பாஸ்டர். ரட்சிக்கெல்லாம் பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தெல்லாம் பெற்று நான் என்ன போயிட்டு இருக்கிறேன்? நான் 30 வருஷம் விசுவாசியா சபைக்கு போயிட்டு இருக்கிறேன். இவங்க என்ன நினைக்கிறாங்க? எப்படி மனம் திரும்பினீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர். எனக்கு வயிற்று வலியா இருந்து அந்த அம்மா வந்துச்சு, ஜெபம் பண்ணுச்சு, வயிற்று வலி சரியாகி போச்சு, சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டாங்க, நான் சர்ச்சுக்கு வந்தேன் பாஸ்டர். மனம் திரும்புதல் முடிஞ்சிருச்சு. என் பையனுக்கு கல்யாணமே ஆகலை பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்தா கல்யாணம் ஆயிருன்னு சொன்னாங்க, நான் சபைக்கு வந்தேன்.
என் வீட்டுக்காரர் நல்லா குடிக்கிறாரு பாஸ்டர், குடிச்சிட்டு அடியோ அடினோ அடிக்கிறாரு, சர்ச்சுக்கு வந்தா அவர் அடிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க, அதனால நான் சர்ச்சுக்கு. மனம் திரும்புதல் நடந்துச்சா? என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? மனம் திரும்புதல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க, அந்த காரியத்தை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன்னு உணர்ந்து 180 டிகிரி, அதாவது 180 டிகிரினா, இப்போ நான் நேரா நிற்கிறேன், இப்படி திரும்புறது 90 டிகிரியா, இப்படி திரும்புறது 160 டிகிரியா, இப்படி திரும்புறது 180 டிகிரி. இப்போ நான் திரும்பிட்டேன், எனக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு என்னால் பார்க்க முடியலை. நான் 90 டிகிரி திரும்பினேன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், 160 டிகிரி திரும்பினேன்னா திரும்பி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஹலோ, அப்ப என்னுடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்கணும்? எதிர்த்து செயல திரும்பணும். இன்னைக்கு அரையும் குறையுமா மனம் திரும்பினதுனால தான் நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்ற ஆளு இப்படி திரும்பி பக்கத்தில் இருக்கிற ஆளு அவ என்ன குறித்து தான் பேசிட்டு இருக்கிறா. நான் இப்படி திரும்பி இருந்தேன்னா என் பக்கத்தில் இருக்கிற ஆளு என்ன பேசுறான்னு என்னால பார்க்க முடியுமா? என்னங்க முடியுமா? அப்ப என்ன இல்ல, எனக்குள்ள சரியான மனம் திரும்புதல் இல்ல. பிசாசு எடுத்துக்கொள்ளுகிற ஆயுதமே இதுதான். இப்ப நான் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் ஆவியானவரால் நான் உணர்த்தப்படுறேன் அப்படின்னா உடனே நான் என்ன செய்தணும்? அதை அறிக்கை பண்ணிடணும், மனம் திரும்ப. ஆண்டவரே, நான் அன்னைக்கு தெரியாம பேசிட்டேன், இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் பேச மாட்டேன். முடிஞ்சு போச்சு. அதான் மனம் திரும்புதல். நாலாவது, தேவனுடைய வார்த்தையை நம்ம முற்றிலும் என்ன செய்யணும் தெரியுமா? ஏற்றுக்கொள்ளணும். தேவ வார்த்தையை இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக தான் பேசினாரு அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளணும். ஐந்தாவது, தவறான எண்ணங்களை மனநிலைகளையும் உடனே எடுத்து போட்டுறணும். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் அன்னைக்கே கை கழுவிட்டேன். நம்ம நல்லா தெளிவாக தான் பேசுகிறோம். ஆனால் எதுக்கு கை கழுவுனீங்க? சாப்பிட்டு நம்மளால கை கழுவ மாட்டான், மறந்துடுவான். சொல்ற பதில் என்ன? நான் அன்னைக்கே அவங்களை என்ன செய்துட்டேன்? கை கழுவி. என்னத்தை கை கழுவுனேன்? அப்படின்னா என்னன்னா வரேன். அப்ப தவறான எண்ணங்களையும் மனநிலைகளையும் இன்னைக்கு நீ கை கழுவிடணும். கை கழுவுறதுன்னா என்ன? விட்டு விடுகிறது. கை கழுவுனதுக்கு பிற்பாடு அதை என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. அப்ப எதில் இருந்தெல்லாம் மனம் திரும்பலாம்? நான் சொல்றது புரியுதா? அப்ப தவறான எண்ணங்களையும் தவறான மனநிலைகளையும் இன்னைக்கு எடுத்து போட்டுறணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் குறை உள்ளவன் அல்ல, நான் வறுமை உள்ளவன் அல்ல, என்னால எதையுமே செய்ய முடியாது, நான் எதுக்குமே லாய்க்கு கிடையாது, நான் இப்படிதான். இதெல்லாம் யாரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறது? பக்கத்து வீட்டுக்காரனா? நீங்க தான் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. என்னால எதுவுமே, எனக்கு பேசலாம் தெரியாது பாஸ்டர், என்னால பாடையெல்லாம் தெரியாது பாஸ்டர். முடிவு பண்ணது யாருமா? நீங்க தான். நீங்க எதை செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு எடுத்து என்ன செய்யணும்? கை கழுவிடணும். அப்படி என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சனோ இப்ப நான் பிலீவ் பண்ணணும், என்னால முடியும், என்னால் என்ன செய்ய முடியும்? மாற்றி அமைக்க முடியும். சிலவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலகீனத்தையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஜெபம் நடக்கும் வல்லமையா, இன்னொரு பக்கம் சோம்பல் என்ன செய்ய தெரியுமா? ஏதாவது ஒரு வேலை, நானே பலகீனமான ஆளு, என்னைய போய் இந்த வேலை செய்ய சொல்றிய. ஒரு பக்கம் என்ன நடக்கிறோம்? ஜெபம் பண்றோம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றோம்? நானே பலகீனமான
ஆளுன்னு யாரு சொல்றது? நீங்க சொல்ற வார்த்தையினாலதான் பலகீனம் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கே. பலவீனவன் எவனும் தன்னை என்ன செய்யணுமா? பலவானாய் மாற்றணும். எப்படி மாற்றுறது? வார்த்தையினாலதான். நீ திரும்ப 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 சொல்லும் போது நீ யாரா மாறிடுத? நீ பலவானாய் மாறுகிற. எப்ப பார்த்தாலும் பலகீனம் 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 பலகீனம்னு சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டில் இருக்க ஆளு சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? அவருக்கு பைத்தியம் பிடிக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பலகீனம் இயல்பு, சரிதானே? அதே நேரத்தில் நீங்க உங்க பலகீனத்தை நீங்க மற்றவன்கிட்ட காட்டாதுங்கிற. உங்க பலகீனத்தை என்ன செய்யாதுங்க? மற்றவங்கிட்ட காட்டாதீங்க. நீங்க அதை காட்டினீங்க அப்படின்னா, நான் எப்படி சொல்லட்டா, நீங்க உங்களை மதிப்பு குறைவா நீங்க எடை போட்டுட்டீங்கன்னு வைங்களேன். உங்களை குறித்து நீங்களாவே ஒரு மதிப்பு குறைவா, நம்மளால எங்க செய்ய முடியும் அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணீங்க. ஆண்டவர் முடிவு பண்ணல. அவர் என்ன சொல்றாரு? உன்னால முடியுங்கிறாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்? அதெல்லாம் காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ்டர், இனி எல்லாம் எங்க முடியுமா? சிலருடைய வாழ்க்கையில சில சுய பரிதாபம் இருக்கும் பாருங்க. சுய பரிதாபம் அப்படின்னா என்ன? இவங்களை இவங்களாகவே பரிதாபமாய் பார்க்கிறது. அது என்ன செய்திரும்? அப்படியே மாற்றிரும், வாழ்க்கையவே மாற்றிரும். மற்றவங்க பார்ப்பாங்க, இது என்ன ஒரு பரிதாபமா போகுது. அப்ப மற்றவங்களுடைய பார்வைக்கு நான் என்ன செய்யறேன்? நீங்க உங்களையே சுய பரிதாபப்படுகிறதுனால ஒரு காரியமும் நடக்காது. இன்னைக்கு அந்த பெட்ஷீட்டை தூக்கி வெளியே எடுத்து போட்டுங்க. உங்களை குறித்து நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எழும்புற. வாசிமா 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 10:5. அவைகளால், நல்ல கவனம், எவைகளால் அப்படின்னா தேவனுடைய பலத்தால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற எண்ணத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் எல்லா எழும்புகிற எண்ணங்களை நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறேன். நான் இப்ப கிறிஸ்துவுக்குள் நான் என்ன செய்கிறேன்? அவைகளை பிடிச்சு அடைக்கிறேன். இப்ப பிசாசு என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? அவன் ஒரு சுவரை எழுப்பியிருக்கிறான். இப்ப நான் என்ன செய்யறேன்? எல்லா தர்க்கத்தையும் எல்லா பிரச்சனையும் எல்லா போராட்டத்தையும் பிடிச்சு இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? சிறைக்குள்ள போட்டு அடைச்சிட்டேன். இப்ப அவனால வெளியே வர முடியுமா? சொல்லுங்க, வெளியே வர முடியுமா? வெளியே வர முடியாது. நல்ல கவனிங்க. எப்போ உங்க வாழ்க்கையில ஒரு தவறான எண்ணம் வந்தாலும் சரி, வந்த உடனே அந்த எண்ணத்தின் மேல நீங்க அதிகாரத்தை எடுக்கணும். யார் எடுக்கணும் அதிகாரம்? நீங்க எடுக்கணும். அந்த தவறான எண்ணத்தின் மேல மற்றவங்க அதிகாரம் எடுப்பதற்கு நீங்க உரிமை கொடுத்துட்டீங்க அப்படின்னா you go to lose. உங்க வாழ்க்கை கட்டப்பட்டுரும். உங்களால வெளியே வர முடியாது. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் வருகிற பிரச்சனைக்கு காரணமே இதுதான். தவறான எண்ணம் வந்த உடனே நீ மற்றவங்கிட்ட போய் பேசுறீங்க பாருங்க, அடுத்தவங்கிட்ட சொல்றீங்க பாருங்க, அதை பிசாசு ஆயுதமா எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்ப நீ நம்பணும், அப்படியெல்லாம் இருக்காது. என் வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் தவறு செய்ய மாட்டார், என் பையன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். நீங்க அதிகாரத்தை எடுக்கணும். எடுத்தா அந்த பிரச்சனையை உங்களால மேற்கொள்ள முடியும். அதிகாரம் 800 ஆள் கையில போயிருச்சு அப்படின்னா அவங்கள என்ன செய்ய முடியாது? மீட்டு கொள்ள முடியாது. 7வது, உங்களுடைய மனதை நீங்க புதுப்பிக்கணும். உங்களுடைய மனதை என்ன செய்யணும்?
எபேசியர் 4:23 வாசிமா டக்குன்னு, டைம் போகுது. எபேசியர் 4:23. Glory to God. உங்க உள்ளத்துல புதிதான ஆவி உடனே அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு உங்க உள்ளத்துல என்ன செய்திடணும்? புதிதான ஆவி உடையவர்களாயே. உடனே மாறிடணும். அதை எடுத்து வெளியே போட்டுறணும். அடுத்து 8வது, உங்க சிந்தையை என்ன செய்யணும் தெரியுமா? மேலான சிந்தையா மாற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய சிந்தைய உடனே சிலுவைக்கு நேரம் நோக்கிடணும். வாசிமா கலாத்தியர் 3:2 சீக்கிரம். கொலோசியர் 3:2 சாரி, கொலோசியர் 3:2. நல்லா கவனிக்கணும். லிசன், நான் முடிக்க போறேன். பூமியில் உள்ளவைகள் அல்ல. உங்க உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, பூமியில் இருக்கிற உங்க கூட இருக்கிற மனுஷன்தான் அந்த பிரச்சனையை உங்ககிட்ட சொல்ல வரான். சொன்ன உடனே நீ அடுத்து எங்க போயிடக்கூடாது? அடுத்த மனுஷங்கிட்ட தேடி போயிடக்கூடாது, அடுத்த நபர்கிட்ட போயிடக்கூடாது. வசனம் சொல்லுது மேலானவைகளை தேடணுமா? மேலானவைகளை நீ நாடக்கூடியவனாய் மாறும். அப்படின்னா என்ன? பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு, ஏசப்பா அப்படியே என் பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை மன்னிச்சு இனி அந்த தவறை செய்யாதபடிக்கு அவனை என்ன செய்து கொள்ளுங்க? பாதுகாத்து. இயேசுவின் ரத்தத்தினால அவனை நான் என்ன செய்கிறேன்? நான் அந்த பாவத்திலிருந்து நான் மீட்டெடுக்கிறேன். அவன் தவறே பண்ணியிருக்க மாட்டான். இந்த அம்மா சொல்லு, நீ பண்ணிருப்ப, நீ பண்ணிருப்ப, நீ அங்க போயிருப்ப. நீ போகாமலாம் அவங்க அப்படி சொல்லுவாங்க, நீ செய்யாமலாம் அவங்க அப்படி சொல்லுவாங்க. லிசன், நல்ல கவனி. நம்ம சொல்ற அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது அவனை மறுபடியும் செய்ய வச்சிரும். ஒருவேளை அவன் செய்திருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து அவனால மீண்டு எடுத்து வர முடியாது. இதுவரையிலும் அவன் நினைச்சிட்டு இருப்பான், இது நம்ம டாடிக்கு தெரியல, நம்முடைய மம்மிக்கு தெரியாம இருந்து கொஞ்சம் பயந்து பண்ணிருப்பான். நீங்க இதை கேட்டுட்டீங்கன்னு வைங்களேன், இனி என்ன செய்வான் தெரியுமா? தைரியமா பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம மம்மிக்கு தான் தெரிஞ்சு போச்சே, நம்ம டாடிக்கு தான் தெரிஞ்சு போச்சே. அப்ப நீ சொல்ல வேண்டிய நபர் யாரு அப்படின்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இருமன உள்ளவன் தன் வழிகளில் என்ன செய்யவன்? அப்ப நல்ல கவனிங்க, நிச்சயமற்ற சிந்தைக்கு திசையே கிடையாது. அவன் போகிற வாழ்க்கை எங்க போறானே தெரியாது. மனசே இல்லை, இருமனம். செய்யலாமா செய்ய முடியக்கூடாதா? இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் என்னவா இருக்கிறான்? நிலையற்றவனா இருக்கிறான். அப்போ ஒன்று செய்யுங்க, சரியான பாதையில சரியான சிந்தையில சரியான காரியத்தை யார் நிர்ணயிக்கும் தெரியுமா? நீங்க தான் நிர்ணயிக்கணும். நீங்க நிர்ணயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில சத்துருவால தொடவே முடியாது. கடைசியா ஒரே ஒரு வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனம் நல்ல கவனிமா. மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நீங்க மாமிசத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, மாமிசத்தின்படி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, மாமிசத்தின்படி காரியத்தை செயல்படுத்த முயற்சி செய்துட்டீங்கன்னா, ஒரு நாளும் அந்த பிரச்சனை முடியவே முடியாது. உன்னுடைய போராட்டம் யாரோடு அப்படின்னா, ஆவியின் மனிதனோடு. உன்னுடைய போராட்டம் ஆவியில யுத்தம் செய்யணும். மாமிசத்துல போராடி ஜெயிக்கலான்னு சத்தியமா நினைக்கவே நினைக்காதங்க, அது சாத்தியமே இல்லை. எதுல ஜெபம் பண்ணணும்? நீ ஆவியில ஜெபம் பண்ணணும். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அரண்களும் அது நிர்மூலமாகும்.
இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எண்ணங்கள் என்ன, நம்முடைய சிந்தையில் வருகிற எண்ணங்கள் என்ன, எது அடிக்கடி நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனையாய் மாறுகிறது, யாரால வருகிறது, யாரை கொண்டு வருகிறது, யாருடைய வார்த்தையை கேட்டு யாரினால் செயல்படுகிறார்கள், அப்படியே ஆராய்ந்து பார்த்து அப்படியே அறிக்கை செய்ய பார்க்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படியே உங்களை உணர்த்துங்க. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை இன்னும் மாறாம இருக்கு? என் எண்ணத்துல அடிக்கடி வருகிற காரியம் என்ன? ஏன் இந்த எண்ணத்துல இப்படி அவர் நினைக்கிறார்? யாரை கொண்டு யாருடைய வார்த்தையை கேட்கிறாரு? அப்படி நீங்க கொண்டு வாங்கல, உங்க எண்ணத்துல கொண்டு வாங்க. ராகாபா நாசேகே தினிபா நாகா டாபா, எல்லாம் எது 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 எந்த பிரச்சனை, எது தர்க்கமாய் உங்க வாழ்க்கையில வருகிறது? அப்படியே யோசித்து பாருங்க. தேவனை அறிய முடியாதபடி, தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு எது உங்களுடைய சிந்தனையில போராட்டமாய் மாறுகிறது? எது தடையாய் மாறுகிறது? எது உங்களுடைய சிந்தையில் அடிக்கடி வருது? யாரை நினைக்கும் போது வருது? எந்த பிரச்சனை உங்களால முன்பாய் கடந்து செல்ல முடியாத ஒரு தடை சுவரை போல எழும்பி நிற்கிறது? அவைகள் எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது. தேவ பலன் நிர்மூலமாக்குவதற்கு போதுமானதாய் இருக்கிறது. இன்றைக்கு ஜெபம் நிர்மூலமாக்கும் சிஸ்டர். ஒரு தேவ பலன் உன் மேல இறங்குது. நீ அறிக்கை பண்ண தேவ பலன் இறங்குது. ஒரு தேவனுடைய பலன் இப்பொழுது உன் மேல இறங்குது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அறிக்கை பண்ண ஒரு அக்கினி உன் மேல இறங்குதுமா. ஒரு அக்கினி உன் மேல இறங்குது. ஒரு அக்கினி உன் மேல இறங்குது. அறிக்கை பண்ணுங்க சிஸ்டர், அறிக்கை பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை. இந்த அமாவாசை நாளில் உனக்கு ஒரு பெரிய விடுதலை. சிந்தையில சில போராட்டங்கள் மாறாமல் இருக்கிறது, சில எண்ணங்கள் மாறாம இருக்கிறது, சில நபர்களை உன்னால இன்னும் மன்னிக்க முடியாம நீ இருக்கிற சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், அவைகள் உனக்கு அரண், அவைகளை தகர்த்தெறிந்து விடு. அவைகள் உன் வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிறது. நீ தீர்மானிக்கிறதை உன் வாழ்க்கையில செய்ய முடியாதபடிக்கு அவைகள் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அவைகளை தகர்த்து எறிவதற்கு வேண்டிய வல்லமை ஆண்டவர் இப்பொழுது தருகிறார். ஜெபம் பண்ணு, ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. சிந்தையில கொண்டு வா. யார் தடையா இருக்கிறது? சிலருக்கு ஒரு பயம். புருஷனை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு பயம். நீங்க பயப்படுகிறதுனால அந்த பயந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியம் நடக்குது, நான் எதிர்பார்க்காத, நான் சிந்திக்கிற காரியம் அப்படியே நடக்குது. இல்லை சார், நீங்க ஆண்டவரை எடுத்து போடு. உன்னுடைய அரணுக்கு பின்பாக வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை எடுத்து போடு. அந்த அரண்களை நிர்மூலமாக்கிய இயேசுவின் நாமத்தினால உடையுது 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 உடையுது. சில குறுகிய ஆதாரங்களை வைத்து, சில தகவல்களை வைத்து, சிலர் சொன்ன வார்த்தையை வைத்து நீ அடிக்கடி தர்க்கம் பண்ணுகிற நபரா இருக்கிறாயே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்,
அதை விட்டு போடு. இனி உன் வாழ்க்கையில தர்க்கம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அவைகளை எடுக்க போடு. தேவையில்லாத தர்க்கத்தை எடுத்து போடு. தேவையில்லாத கற்பனையை வளர்த்து கொள்ளாத. நீ கற்பனை செய்கிறது தான் இன்னைக்கு நடந்துட்டு. அது அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அவங்க சொல்லியிருப்பாங்களா, இவங்க சொல்லியிருப்பாங்களா, அவங்க பேசியிருப்பாங்களா, இவங்க பேசியிருப்பாங்களா, அவங்க அப்படி சூனியம் பண்ணிருப்பாங்களா, இப்படி பண்ணிருப்பாங்களா. நீ பண்ற கற்பனை தான் பிசாசு செயல்படுவதற்கு வழியை வகுத்து கொடுக்குது. சில நேரத்தில் சிலவங்களுக்கு வழி காட்டும் பாருங்க. நீ இந்த பஸ்ல ஏறி இங்க போய் இத்தனாவது ஸ்டாப்ல இறங்கினா 4ஆம் நம்பர் தெருவில் 5ஆம் நம்பர் வீட்டுல இது கிடைக்கும்னு சொல்லி அனுப்புவோம் பாருங்க. அதே போல பிசாசுக்கு நீங்க தான் வழியை வகுத்து கொடுக்கிறீங்க. உங்களுடைய சிந்தையில் வருகிற எண்ணம் தான் வழி வகுத்து கொடுக்கிறீங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். அப்படியே ஒப்பு கொடுங்க. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஓ ராக்கா லாத்து ராமா நாசே. இந்த வேளையில கர்த்தர் உன்னோடு தான் பேசுறாரு, உங்களோடு பேசுறாரு. சிந்தையில் வருகிற போராட்டம், எண்ணங்கள் வருகிற போராட்டம், சரீரத்தில் வருகிற போராட்டங்கள் உன் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை எதிர்மறையாகவே மாற்றி விடுதம்மா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவரே, சிலுவையை நோக்கி பாரு, சிலுவையை நோக்கி பாரு. சிலுவையை நோக்கி பார்க்கிறவனுக்கு ஒரு நாளும் வாழ்க்கை வீணாகிறாதுப்பா. கடைசி நேரத்தில் வந்துட்ட வாழ்க்கையினுடைய எட்ஜ். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதுலதான் மாற்றம் உண்டாகும். கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. அன்னைக்கு உயர்த்தப்பட்டதை, உயர்த்தப்பட்ட செங்கோலை நோக்கி பார்த்தவர்கள் பிழைக்கப்பட்டதை போல உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாரு. அன்றைக்கு அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். ஐயோ, சாக கிடக்கிறோமே என்று நினைத்து புலம்பினவர்கள் வெண்கல சர்பத்தை பார்த்தவுடனே பிழைத்தார்கள். சபையே, சகோதரா, சகோதரி, உனக்காக கல்வாரி சிலுவையில ஒரு இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். உயர்த்தப்பட்டிருக்கிறவரை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டா, உயர்த்தப்பட்டிருக்கிறவரை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டா, உன் வாழ்க்கையில கட்டாயம் பிழைப்பு உண்டு. காரணம் என்ன தெரியுமா? அந்த சிலுவைதாயா தர்க்கங்களையும் கற்பனைகளையும் அரண்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் சிலுவை. சிலுவை, சிலுவை, சிலுவை. அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து ஒரு வல்லமை இறங்குது சிஸ்டர். கல்வாரி சிலுவையிலிருந்து ஒரு அக்கினி இறங்குகிறது. இப்ப இறங்குகிறது. இப்ப உன் சரீரத்துல இறங்குது. அந்த கல்வாரியில இருந்து ஒரு சத்தம் உனக்கு நேராய் கடந்து வருகிறது. என்னை நோக்கி பார். என்னை நோக்கி பார்த்தா இன்னைக்கு பிழைப்பாய். என்னை நோக்கி பார்த்தா உனக்கு விடுதலை. என்னை நோக்கி பார்த்தா உனக்கு ஆசீர்வாதம். என்னை நோக்கி பார்த்தா உன் சாபத்திலிருந்து விடுதலை, உன் நோயிலிருந்து விடுதலை, உன் வறுமையிலிருந்து விடுதலை. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கிப்பா, கல்வாரியை நோக்கிப்பா, உனக்காக காயப்பட்ட கரத்தை நோக்கிப்பா, உனக்காக கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தத்தை நோக்கிப்பா. அவருடைய தழும்புகளினால் நீ சுகமடைகிற. சகோதரா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். நீ பாடுபடக்கூடாது என்பதற்காக தான் உன் பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாயா?
ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ இன்றைக்கு அனுபவிக்கிற பாடுகளை, உபத்திரவத்தை, வேதனைய நான் அன்னைக்கே நான் அனுபவித்து அவைகளை நான் முடித்திட்டப்பா. இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் ஒரு நாளும் உன்னை என்ன செய்ய முடியாது தெரியுமா? உன்னை கீழே தள்ளி போடவே முடியாது. மகளே, மகனே, நீ எழுந்துருன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உனக்கு தேவ பலனா இருக்கிறேன். நான் உனக்கு தேவ பலனா இருக்கிறேன். சபையே, நான் உனக்கு தேவ பலனா இருக்கிறேன். உன்னால எழுந்திருக்க முடியும். உன்னால வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். உன்னால ஆவிக்குரிய மண்டலத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களால உங்க வாழ்க்கையில போராடுகிற போராட்டங்களை ஜெயிக்க முடியும். ஓ, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வல்லமையை தரித்துக்கொள். மகளே, உனக்குள்ள என் தேவ பலன் இருக்குடா. உனக்குள்ள என் பலன் இருக்கு. அந்த பலத்தை கொண்டு உனக்கு முன்பாக இருக்கிற அரண்களை, உனக்கு முன்பாக இருக்கிற தர்க்கங்களை, உனக்கு முன்பாக நடக்கிற எதிர்மறையான காரியங்களை உன்னால தகர்த்து எறிய முடியும். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் அது வாய்க்காமே போகையா, அது வாய்க்காது. எங்கள் அன்புள்ள பிதாவே, நீ பேசுகிற வார்த்தைக்காய் நன்றி அப்பா. நீர் எங்களுக்குள்ள தேவ பலனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த பலத்தினால எங்க வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களையும், ஆண்டவரை, எல்லா சிறையிருப்பு அனுபவங்களை கல்வாரி இரத்தத்தினால இன்றைக்கு நாங்கள் தகர்த்து எறிகிறோம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பலன் பரிபூரணமாய் விளங்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய மகத்துவத்தை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.